ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றணும். நம்முடைய எந்த கோரிக்கையும் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுத்த தயாராக இல்லாத நிலையிலும் நம்ம மீனவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் தான் செய்யணும்னு ஏப்ரல் 7 அன்று 110 விதியின் கீழ் 576 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை மன்னார் வளைகுடா பகுதி மாவட்டங்களை சார்ந்த மீனவர்களுக்காக அறிவித்தார். இந்த திட்டங்களை எல்லாம் சரியாக ஒருங்கிணைச்சு நிறைவேற்றணும்னு திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குளச்சல்ல துறைமுக விரிவாக்க பணிகளை தொடங்கணும்னு நீங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான 350 கோடி ரூபாயை விரைந்து வழங்க ஒன்றிய நிதியமைச்சருக்கு நான் கடிதம் எழுதி வலியுறுத்தினதும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த ஆண்டு மே மாதம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சூறை மீன்பிடிக்க திருவொற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்களை திறந்து வச்சிருக்கிறேன். கடல் அரிப்பு பாதிப்பை தடுப்பதற்கு உங்கள் கோரிக்கைகளை கேட்டு தூண்டில் விளைவுகளை அமைச்சிட்டு வரோம். இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உங்களோட மிக முக்கிய கோரிக்கை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம். உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கேன். நீங்கள் நினச்சா எப்போ வேணுமுனாலும் தலைமைச் செயலகத்திலையும் என்னை சந்திக்கலாம் என்கிற அளவுக்கு மீனவர்களுக்கு நெருக்கமான அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்குது. இப்படி தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருந்து உங்கள் தேவைகளை கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனே நிறைவேற்றுறவன் தான் இந்த ஸ்டாலின். அடுத்த ஆண்டு அமையவுள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இன்னும் உங்களோட உயர்வுக்கான திட்டங்களை நான் செயல்படுத்தணும்னு என்னுடைய ஆவலை பகிர்ந்து கொண்டு அதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.